ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயனுள்ள சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இப்போ மாவு அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம அப்படியே துடைச்சிட்டோம்னா அந்த இடமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். எப்போதுமே நம்ம வேலை முடிஞ்சோடனே அந்த இடத்துல மிக்சியில் எது அரைச்சாலுமே சரி, மிக்சி ஜார் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வெயில் படுற மாதிரி இருந்தால் கொல்லை பக்கம் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லைன்னா சைட் சைடு வர மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி கிரைண்டர் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி நம்ம அந்த மாதிரி கவுத்தி காய வச்சிட்டோம்னாலே அது வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லா வரும். பார்க்கவும் இடம் நீட்டாக நமக்கு ஆரோக்கியமாக அழகாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாதாரண சிம்பிளான சமையல் தான். சாதம் அப்புறம் ரசம் தான் வச்சுருக்கேன். ரசம் வச்சுட்டு பாவக்காய் வறுவல் தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே நம்ம வேறு டிப்ஸும் பார்க்கலாம். இப்போ மாவு அரைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இட்லி மாவு அரைக்கும் போதே நான் அப்படியே என்ன பண்ணேன்னா, இப்போ ராகி வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து ஈரமாவு கிடையாது, நம்ம மிஷினில் கொடுத்து அரைப்போம் இல்லையா, மில்லில் போய்ட்டு அந்த மாதிரி கழுவி காய வச்ச ராகியை வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது கூட தோசை மாவு நம்ம கரைச்ச பிறகு இட்லி மாவோ தோசை மாவோ கரைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சோண்டு இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தூள் உப்பு மட்டும் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம எவ்வளோ ராகி சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 4 கண்டி மாவு அதை சேர்த்துட்டோம்னா நைட்டுக்கு இப்போ காலைல அரைக்கிறோம்னா தோசைக்கு வந்து நைட்டுக்கு நமக்கு இது ரெடி ஆகிடும். சாதா தோசை இப்போ ஊற்றுறோம் இல்லையா, அது கூட ரெண்டும் இந்த மாதிரி ரெண்டும் வீட்டில் எத்தனை நபர் இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து சாப்பிட்லாம். இல்லை அப்படியே வேணுன்றவங்க இதை மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி வேறு என்ன கம்பு மாவு வேறு என்ன எந்த அரிசி மாவு வச்சுருந்தாலும் நம்ம இதை மாதிரி தோசை மாவு கூட கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி சால்ட் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே தோசை மாவு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி அலுப்பாக இருக்க மாதிரி இருக்கும், சத்தும் அவ்வளோவா கிடையாது. இந்த மாதிரி நம்ம எந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சிகப்பரிசி அப்புறம் கம்பு ராகி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் சத்து மாவு கூடமே அரைச்சிருக்கேன். அது வந்து வீடியோ போடணும்னு நினச்சேன், அது வந்து எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. இப்போ வந்து அந்த சத்து மாவு பார்த்திங்களா, அதுலேயே கூட நம்ம இதை ஒரு 2 கண்டி போட்டுட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சு தோசை ஊற்றலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் இட்லி சாம்பார் வச்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி செய்யும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், சத்துள்ளதாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ மாவு அரைக்கிற வேலையும் பார்த்துட்டு சமையல் வேலையுமே பார்த்துட்டு அந்த சைடில் வந்து நான் இப்போ பாவக்காய் வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்துலேயும் நம்ம வந்து சும்மா இருக்காமல் நம்ம வேறு வேலை இருந்தாலும் அப்படியே சைடில் முடிச்சிடலான்ட்டு நான் எப்போவுமே கிச்சனுக்கு வரும்போது நம்ம பல வேலையுமே கட் பண்ணி முடிக்கிறது எனக்கு ஒரு பழக்கம். ஏன்னா நம்ம கிச்சன்லேயே இருக்க வேணாம், எப்போ பார்த்தாலும் அப்புறம் அப்படியே இருக்கிற மாதிரி டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். அதனால் இதுமாரி குட்டி குட்டியாக மேலே இருக்க அந்த ஷெல்ஃபு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது என்னோடய பழக்கம். நான் நிறைய வீடியோவில் வந்து நான் வந்து காமிச்சு சொல்லியிருக்கேன், வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அது எனக்கு நிறைய வியூஸுமே போகும். நீங்களுமே அது மாதிரி பார்க்குறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், வந்து கொஞ்ச நாளாக எனக்கு வேலை அதிகமாக இருக்கனால க்ளீன் பண்ண முடியல. ஆடி மாதம் பிறகு மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டை அடித்து க்ளீன் பண்ண பெரிய ஷெல்ஃப்லாம். ஆனால் இது எனக்கு பண்ண டைமே கிடைக்கல, கொஞ்சம் வேலை அப்படியே இருந்துகிட்டே இருந்தனால. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த நம்ம எவ்வளோ ஒரு 10 நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணிட்டே இருந்தால் தான் க்ளீனாகவே இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி இங்கே எண்ணெய் பிசுக்கு ஆகிற இடம் இல்லையா, எண்ணெய் வந்து தெரிக்கும். என்ன தான் எக்ஸ்ட்ரா க்ளீனிங் போட்டாலும் அந்த மாதிரி எண்ணெய் தெரிக்கிறது தான் அந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படியே அப்போவே அழுக்காகிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த இடத்த அப்படியே ஒரு க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் அந்த வீடியோவில் காமிக்கலான்னு எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எல்லாமே நான் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். பெயிண்ட் ப்ரஷ்ஷால் தட்டிட்டு அப்படியே ஈர துணியாலுமே இந்த ஜன்னலுமே தொடச்சி விட்டுட்டேன். இப்போ தொடச்சி விட்டதும் பார்க்கவே பளிச்சுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தூசு எல்லாமே அப்படியே தொடச்சி எடுத்தாச்சு. இந்த அஞ்சரை பெட்டி வந்து நான் ஒன்று மேலே ஒன்று வச்சுருந்தேன். அது மசாலா பெட்டி. இது வந்து நம்ம கடுகு ஜீரகம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இது வந்து பட்டை லவங்கம் அந்த மாதிரி ஏலக்காய்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி செய்யறதுக்காக வச்சுருக்கிறது. பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வந்து சுத்தம் பண்ணிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்ததே என்ன, இப்போ ஏன் இப்படி மோசமாக கிடந்ததுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்து கொட்டி வைக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு பாக்கெட்டை சிலப்போ இருக்கிறதுனால சரி கொஞ்சம் தீர்ந்ததும் கொட்டலான்ட்டு வச்சிடுறது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா புல் அப்புறம் தூசியும் தான் அந்த இடம் ரொம்ப மோசமான நடந்தது. இப்போ நம்ம ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் செஞ்சில்லை, ஒரு 10 நிமிஷம் தான் அந்தாண்ட எடுத்து வச்சுட்டு மேலே மட்டும் பஞ்சர் பெயிண்ட்லாம் வந்து விளக்க முடிஞ்சால் விளக்கி தொடச்சி வைக்கலாம். இல்லைனா நம்ம வந்து அப்படியே ஈரத்துணியாக தொடச்சிட்டா கூட கொஞ்சம் அப்படியே பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் பாத்திரமும் பார்த்தீங்கன்னா தீரும்போது நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வெந்நீர்லாம் போட்டு குளிக்க கழுவிட்டு வெயிலெலாம் வச்சுட்ருப்பாங்க. நான் வந்து எண்ணெய் பாத்திரத்தை அதுமாரி க்ளீன் பண்ண மாட்டேன். விம் லிக்விடை வந்து கொஞ்சோண்டு விட்டுட்டு அப்படியே தண்ணி கலந்து தான் நான் லிக்விட் வச்சுருப்பேன். அதை விட்டுட்டு
ஒரு நைட்டு நம்ம ஊற வச்சோம்னா காலைல எடுத்து நல்லா குலுக்கி கீழே ஊற்றிட்டு மேலே வந்து சாதாரணமாக நம்ம சபீனா வேறு என்ன நம்ம சோப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, விம் சோப்புலாம் அதை போட்டு தீர்த்தினாலே க்ளீன் ஆகிடும். இனிமேல் தான் இந்த டப்பாலாம் வந்து நான் திரும்பவும் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் பிசுக்கெலாம் அவ்வளோ இல்லை பாருங்கள். இது மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாட்டிலாம் வந்து மாதம் பிறந்துட்டனால எல்லாமே வந்து பொருள்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. திரும்ப வாங்கி தான் ஃபில் பண்ணணும். அதனால் இப்போ அந்த பாட்டில் வந்து நல்லா இருக்கிறதுனால இதை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன், அப்படியே வச்சுக்கிட்டேன். 3 மாதம் தான் வாங்கினதுனால. இதே வந்து எண்ணெய் பிசுக்காக இருந்தால் நான் உடனே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.